അവർ പറഞ്ഞ ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങള്. ഒന്ന്, ബഹുമാനപ്പെട്ട സയ്യിദുൽ ഉലമയുമായിട്ട് ഇന്ന് രാവിലെ ഫോണിൽ സംസാരിക്കേണ്ടി വന്നപ്പോ ഫോണ് കൊടുത്തയാള് തങ്ങളാണെന്ന് പറയാണ്ട് കൊടുപ്പ തങ്ങളാണെന്ന് പറഞ്ഞപ്പോ ഞാൻ ഫോണിൽ എണീറ്റ് നിന്നുപോയി എന്നാണ്. അത്രത്തോളം ബഹുമാനപ്പെട്ട തങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു എന്നാണ് പറഞ്ഞത്. രണ്ടാമത്തേത്, കേരളീയർക്ക് അഭിമാനിക്കാവുന്ന, തമിഴ്നാട്ടിൽ സലാത്ത് ചെല്ലാൻ പറയുമ്പോ സലാത്ത് ചെല്ലാണ്ടിരിക്കുമ്പോ ഞങ്ങൾ പറയാറുള്ളത്, കേരളത്തിലെ ജനങ്ങളെ നോക്കൂ, അള്ളാന്റെ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ സലാത്ത് ചൊല്ലുമ്പോ അവർ എങ്ങനെ സലാത്ത് ചൊല്ലുന്നു എന്ന് നോക്കൂന്ന് ഞങ്ങൾ തമിഴ്നാട്ടിൽ പറയുമെന്ന് തമിഴ്നാട് ജമാഅത്തുൽ ഉലമാന്റെ പ്രസിഡന്റ്. ദീനിൽ നിങ്ങൾക്ക് കിട്ടുന്ന അഭിമാനത്തിൽ ഇതൊക്കെ സമസ്തയുടെ സമ്പാദ്യമാണ്. സമസ്തവனுடைய 100ஆம் ஆண்டு அதனுடைய பிரச்சார துவக்க விழா மிக சிறப்பான முறையிலே பெரும் பெரும் தங்கள்மார்கள், உஸ்தாதுமார்கள் இவருடைய முன்னிலையை அமைந்திருக்கிறது. நான் அவர்கள் முன்னால் நின்று பேசுவதை எனக்கு கொஞ்சம் ஒரு வகையிலே பயமாக இருக்கிறது. காலையில் தங்கள் நம்முடைய முத்துக்கோயார் ஜிப்ரி தங்கள் அவர்கள் ஃபோனில் எங்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் சகோதரர் அவர் கையில் உஸ்தாது கையில் ஃபோனை கொடுத்துட்டான். எனக்கு ஹாலே மாறி போயிடுச்சு. இருந்தவன் எழுந்திரிச்சு நின்றுட்டேன். என்ன பேசுகிறதுன்னே தெரியல. தங்கள்கிட்ட ஃபோனில் அவ்வளோ பேசி எனக்கு பழக்கமும் இல்லை. ஆனாலும் கூட ரொம்ப எளிமையாக மிகப்பெரிய கல்விமான்கள் அவ்வளோ பேரும் இருக்கக்கூடிய மேன்மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கல்விமான்கள், எங்களுடைய முன்னோடிகள். தமிழகத்தில் எங்கேயாவது நாங்கள் பயான் செய்யும் பொழுது நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லப்படும் பொழுது ஸலவாத்து சொல்லாமல் இருந்தால் நாங்கள் எங்கள் மக்களை பார்த்து சொல்வோம், நீங்கள் கேரளத்திற்கு சென்று பாருங்கள். அங்கே நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்கின்ற நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தினுடைய மகத்துவமும் கண்ணியமும் எப்படி இருக்கிறது என்பதை பாடம் படிக்க வேண்டும் நாம் சொல்வோம். அது மாதிரி பல்வேறு காரியங்களிலே எங்களுக்கு முன்னோடியாய் வழிகாட்டிகளாய் இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாதுமார்கள், மேன்மைக்குரிய தங்கள்மார்கள், அவர்களெல்லாம் இந்த நேரத்திலே பார்ப்பதை ஒரு பாக்கியமான் கருதுகிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு உளப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை வழி நின்று இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய பெருமக்கள் இவர்களெல்லாம். நம்முடைய அகீதாக்களிலும் சாலிஹான அமல்களிலும் நம் எப்படி மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறதோ, நமக்கு அடிப்படையான வழி முன்னோர்களுடைய வழி. முன்னோர்களுடைய வழியை பின்பற்றுவதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த அடிப்படையான விஷயம். அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூப் அல் மௌத் இது கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி. எனக்கு பின்னால் யாரை நீங்கள் இபாதத் செய்வீர்கள் என்று தங்களுடைய மரண சமயத்திலே கேட்ட பொழுது ஒரு வரியில பதில் சொன்னா போதும், அல்லாஹுவைன்னு சொன்னா போதுமானது. எனக்கு பின்னால யாரை நீங்க இபாதத் செய்வீங்கன்னு கேட்டாங்க ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வார்த்தை போதும், அல்லாஹுவை என்று சொன்னால் போதும். ஆனால் நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம் வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹும் வாஹிதா என்று சொன்னார்களே என்றால் நம்முடைய வழி நாதாக்களான நன்மக்களான நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் அவர்களுடைய வழிதான் என்பதை குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இந்த ஆயத். அருமையான பெருமக்களே, இதுபோல அகீதாவினுடைய விஷயத்தில், அதேபோல் தெளிந்த ஃபிக்ஹினுடைய சட்டத்தில், தீட்சண்யமான அறிவில், எல்லா நல்ல காரியத்திலும் முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மேன்மக்களான உலமாக்கள் செய்துமார்கள். நான் 1986 அப்பதான் நான் பாக்கவி சனது பெற்று முதலாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஓதி கொடுக்கறதுக்காக திருவிதாங்கோட்டில் வந்து சேர்ந்தேன். அந்த நேரத்திலே எனக்கு மலையாளம் அந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஓடாது. கடுத்த மலையாளம் பேசியங்கள் விளங்கும், ஆனால் பேசுனா அந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஓடாது. அது அதவில்லாமல் ஆயிருமேங்கிறதுக்காக மலையாளம் தெரியாத இடங்கள்ல பேசிக்கிறது, மலையாளத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசுறது இல்லை. அதனால நான் மலையாளத்தினுடைய அந்த பேச்சினுடைய ரசனையும் அவர்களுடைய அந்த துணியும்
அதில் இருக்கக்கூடிய இல்மும் அதில் இருக்கக்கூடிய தீட்சணமான அறிவுக்காக அந்த பேச்சுக்களை ரொம்ப விரும்பி நான் கேட்பேன். நான் இங்கே உஸ்தாதாக திருவிதாங்கோட்டில் இருந்த நேரத்தில், அந்த நேரத்தில் பயான் கேட்பதற்காக வேண்டி திருவனந்தபுரத்தில் அங்கே உள்ள கிழக்கே கோட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பள்ளியில் ஒரு சட்டமி முஸ்லியார் ஒரு முஸ்லியார் இருந்தா. நான் சொல்கிறது 1986. சட்டமினா சட்டமி தான். அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தீட்சண்யமான ஆள். அவர்களுக்கு ஏராளமான மக்களும் கூட. ஒரு தடவை நான் உஸ்தாதிட்ட கேட்டேன், உஸ்தாது நீங்களுக்கு மக்கள் எத்தனையான? கௌசுல்லாதுக்கு போல தன்னேன்னாரு. கௌசுல்லாதமுக்கு போல தன்னேன். அதாவது ஒரு ஜும்மாவில் கூட சொன்னாங்க, நீங்கள் யாரோட ஜும்மாக்கு வந்தீங்களே என்ற மக்கள் வந்தால் ஜும்மா கூடிரும்னா. அந்த அளவுக்கு தெளிவான ஆள். பேச்சிலையும் ரொம்ப தீட்சை, ஃபிக்ஹினுடைய சட்டத்திலையும் சரி, தீட்சண்யமான அறிவிலையும் சரி உன்னதமானவர்கள். நான் சொல்வது இந்த பெருமக்களுக்கெல்லாம் ஒரு சொட்டு உதாரணம், கடலில் ஒரு உதாரணத்தை சொட்டு நீராக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு தடவை உஸ்தாத் அவர்களிடத்தில் சொன்னாங்க, அங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாம் இந்த பள்ளியை எடுத்து கெட்டணும், ஜும்மாவுக்கு நமக்கு இடம் பெற்றலன்னு சொன்னாங்க. உஸ்தாத் சொன்னாங்க, அதை நான் பார்த்துக்கிறோம், எங்கேயும் போய் நீங்கள் வசூலில் அவனை பிரிக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன், உஸ்தாத் என்னத்தை பார்க்க போகிறாங்க, இங்கே லட்சக்கணக்கில் கெட்ட வேண்டியது இருக்குது, பண பொருளாதாரம் தேவை இருக்குது, என்ன செய்ய போகிறான்னு நான் பார்த்தேன். அந்த ஜும்மாவில் ஒரு பயான் செய்தா. நான் அந்த ஜும்மாவில் இருந்தேன். அந்த ஜும்மாவில் சொன்னாங்க, யாரெல்லாம் அந்த மஸ்ஜித் கட்டுறதுக்காக வேண்டி ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே பணங்களை கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதெങ്കിലും குறிப்பாயிட்டு ஒரு ஹாஸாயிட்டு துவா வேண்டும் என்னெങ്കിലും வரைஞ்சி போகணும், நான் துவா செய்யுன்னு சொன்னான். ஒவ்வொரு ஆட்களாக வந்து 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 ஒவ்வொரு காரியத்தை 1000 ரூபா பரிசு. அந்த நேரத்தில் 1986 பெரிய வருஷம் நிற்கிது, 1000 ரூபா வரிசையாக வாங்கி வாங்கி போட்டுட்டு துவா செய்கிறாங்க. ஒரு ஆள் உஸ்தா அம்மாவுக்கு துவா இருக்கு, படைச்ச தம்புரானே அம்மாவுக்கு நல்ல சுகம் கொடுக்கணும், இப்படி ஒரு ஆட்களையா சொல்லிகிட்டே வர்றாங்க. அதில் ஒரு ஆள் வந்தார், உஸ்தாது குறைச்சி நல்லாயிட்டு ஒரு கேஸு நடக்குதுண்டு, என்னுடைய கேஸு ஜெயிக்கான் வேண்டி ஹாஸ் ஆகிட்டு ஒரு துவா இருக்கு. நான் கேஸ் ஜெயிக்கிறது துவா அதை போகிறாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவ என்ன சொன்னா தெரியுமா, படைச்ச தம்புரானே யாரட வக்கீலுக்கு தலைச்சோறு கொடுக்கணேன்னு சொன்னான். இந்த வக்கீலுக்கு புத்தியை கொடுறப்பே ஜெயிக்க வேண்டிய கேஸு தானே ஜெயிக்கும்னு சொன்னான். ஒவ்வொரு காரியத்திலும் தீட்சண்யமான பார்வை. அதேபோல் சமீபத்திலே ஒரு 8 வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு உரையை கேட்டேன். கேரளத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பள்ளி வாசல், பெரிய முற்றம், பெரிய ஹால், பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு மரம், அது பல கிளைகளை விட்டு இந்த பள்ளியினுடைய முற்றத்தில் ஏராளமான மரங்களை பரப்பி விட்டது. பள்ளிக்காரங்க பார்த்தாங்க, நம்ம பள்ளியினுடைய முற்றத்தில் நிறைய வளர்ந்து இருக்கிறது இந்த மரங்கள், இதை வெட்டி பள்ளிக்கு சொத்து சேர்த்துருன்னு நினைக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரர் சொன்னார், அது உங்களுக்கு உடமை இல்லை, அது என்னுடைய சொத்து, அது வீட்டில் நான் தான் மரம் நட்டேன், இதிலிருந்து வந்த கிளைகள் தான் அங்கே வந்திருக்கிறது, அதனால் அது உங்களுக்கு உடமை இல்லைன்னு சொன்ன உடனே, பொதுவாக மார்க்கத்திலே உஸ்தாத்மாரிடத்தில் கேட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆதத்து உள்ள அந்த பெருமக்கள், அங்குள்ள நிர்வாகிகள் உடனே உஸ்தாதிட்ட போய் அவங்க பள்ளி இமாம்கிட்ட கேட்டாங்க. இமாம் சொன்னாங்க, இது புது மசாலாவா இருக்குது, எனக்கு தெரியல, நான் என்னுடைய உஸ்தாத் இடத்துல போய் கேட்டு வர்றேன்னு சொல்லி, அவருடைய உஸ்தாது மீராங்குட்டி முஸ்லியார், அவர் எழுதியிருக்கிறார், எனக்கு யாருன்னு தெரியாது, அவர் எழுதின எழுத்துல மீராங்குட்டி முஸ்லியாரை பார்க்கறதுக்காக வேண்டி அவர்கிட்ட போய் உஸ்தாத் இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதில் மசாலா என்ன என்று கேட்பதற்காக வேண்டி அங்கே சென்றிருக்கிறார்கள். உஸ்தாத் அவர்கள் எங்கேயோ அவசரமா வண்டியில் ஏறி புறப்பட போறாங்க. அவட வந்த உடனே மன எந்த விஷயம் சொல்லி அவளை கூப்பிட்டு கேட்ட உடனே, இது மாதிரி எங்க மஹல்லாவில் இப்படி ஒரு பிரச்சனை. உஸ்தாத் சொன்னாங்களாம், உடனே நீ ஒன்றும் இல்லை, முகனிங்கிற கிதாபில் சுல்ஹு பாடத்தில் பார், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக அங்கே எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு வண்டி போயிடுச்சு. அவங்க எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல் அந்த முகனிங்கிற கிதாபில் சுல்ஹினுடைய பாடத்தில். இவர் போய் சுல்ஹினுடைய பாடத்தை எடுத்து திறப்புறாரு. முதல் விஷயமே, முதல் வரியே, இதா நபத ரஜுலுன் ஷஜரத்தன் ஃபதால இர்குஹா, ஒரு மனிதர் மரத்தை நடுகிறார், அது அப்படியே கிளை விட்டு விரிந்து பற்ற பகுதிகளில் எல்லாம் அது வேறு வேறு மரங்களை உண்டாக்குகிறது என்று சொன்னால் அதனுடைய சட்டம் என்னன்னு எழுதப்பட்டது. சட்டம் என்ன, அந்த முழு மரத்தினுடைய சொந்தமும் வீட்டுக்காரருக்குத்தான், சொந்த வீட்டுக்காரருக்குத்தான். ஆனால் பள்ளியினுடைய முற்றத்தில் அது வளர்ந்திருக்கிற காரணத்தினாலே அந்த வீட்டுக்காரர் பள்ளியினுடைய இந்த இடத்தில் வளர்ந்த காரணத்திற்காக இங்கே அவர் இந்த பள்ளிக்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த சட்டத்தை அவர்கள் அங்கே சொன்ன உடனே 2 தரப்பினர்கள் மகிழ்ச்சி அடைந்தார். எதுக்கு சொல்ல வருகிறோம், அகீதாவிலே
சாலிஹான அமல்களிலே முன்னோர்களை பின்பற்றுவதிலே ஃபிக்ஹினுடைய சட்டத்தினுடைய ஆழிய ஈடுபாட்டிலே அதுபோல் தீட்சண்யமான அறிவு எல்லா காரியத்திலும் முன்னோடிகளாக திகழக்கூடிய பெருமக்கள். சங்கைக்குரியவர்களே, இப்பொழுது தங்கள் அவர்களோடு எனக்கு கொஞ்சம் கூடுதலான நெருக்கம். நாங்கள் தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சார்பாக வயநாட்டில் ஏற்பட்ட இந்த துரந்தத்திலே அங்கே ஏற்பட்ட விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் அங்கே போய் ஒரு இடத்த வாங்கி, பெரிய இடத்த வாங்கி, கிட்டத்தட்ட ஒரு 15 வீடுகளும் கட்டி, அங்கே ஒரு பள்ளிவாசலும் கட்டி, அதனுடைய காரியத்திற்காக வேண்டி தங்களிடத்தில் நாங்கள் வந்தோம். அந்த நேரத்தில் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கான அவர்கள் வந்தார். ரொம்ப எளிமையானவர்கள், சாதாரணமாக பெரிய அளவில் ஒரு நிலையெல்லாம் இல்லை. நாங்கள் பிந்தி எங்களுக்கு அந்த தொலைதூரம் தெரியாத காரணத்தினால் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. எங்களுக்காக 1 மணி நேரம் அவர்கள் அங்கே காத்திருந்தார். பெருமக்களே, நன்மக்களான இந்த சீதேவிகள் அடிலொட்டி நடப்பதை, அவர்களுடைய வழியிலே நாம் நடப்பதை பெருமையாக கருதுகிறோம். அதில் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் சோதனையான காலகட்டம். குர்ஆனுக்கு சொந்த விளக்கம். தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் இருக்கிறது. அது தெரியுமோ தெரியாத உஸ்தாத்மார்களுக்கு நான் சொல்கிறேன், சில இடங்களிலே குர்ஆனுக்கு சொந்த விளக்கம், அவருடைய ரையை கொண்டு அவர்கள் விளக்கம் சொல்வது. அது மாதிரி நம்முடைய அறிவுக்கு முரண்பட்டால் அந்த ஹதீஸ்களை தள்ளுவது. இது போலுள்ள ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே காலம் காலமாக நூற்றாண்டு காலம் 4 தலைமுறை தாண்டி நல்லோர்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், இன்னும் சொல்ல போனால் சமஸ்தையினுடைய ஒரு செய்தியை நான் படித்தேன். துவக்க இதனுடைய நிலைப்பாட்டிலே உள்ள அந்த ஆரம்ப இதனுடைய ஃபவுண்டர் அவர்கள் நமது உயிரினை மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின் பேரில் தான் இந்த காரியத்தை துவக்கியிருக்கிறார்கள் என்று நான் படித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கபூல் செய்தருள்வானாக. அந்த நன்மக்களுடைய வழி நின்று அவர்கள் செல்லக்கூடிய சீரான பாதையில் சென்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு, பாக்கியமான இந்த விழாவை, பாக்கியமான அருளான இந்த விழாவை நான் அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி துவக்கி வைப்பதில் நான் ஆனந்தப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்குமுல்லாஹு ഖൈറാ வ ഖൈറல் ஜஸா. ബഹുമാനപ്പെട്ട സഹോദരങ്ങളെ, തമിഴ്നാട് ജമാഅത്തുൽ ഉലമായുടെ പ്രസിഡന്റാണ് നമ്മളോട് സംസാരിച്ചത്. അദ്ദേഹത്തിന്റെ സ്നേഹം, തങ്ങളോടുള്ള ബഹുമാനം, അവർ പറഞ്ഞ 1-2 കാര്യങ്ങളെ. ഒന്ന്, ബഹുമാനപ്പെട്ട സയ്യിദുൽ ഉലമയുമായിട്ട് ഇന്ന് രാവിലെ ഫോണിൽ സംസാരിക്കേണ്ടി വന്നപ്പോ ഫോണ് കൊടുത്തയാള് തങ്ങളാണെന്ന് പറയാണ്ട് കൊടുപ്പ തങ്ങളാണെന്ന് പറഞ്ഞപ്പോ ഞാൻ ഫോണിൽ എണീറ്റ് നിന്നുപോയി എന്നാണ്. അത്രത്തോളം ബഹുമാനപ്പെട്ട തങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു എന്നാണ് പറഞ്ഞത്. രണ്ടാമത്തേത്, കേരളീയർക്ക് അഭിമാനിക്കാവുന്ന, തമിഴ്നാട്ടിൽ സലാത്ത് ചെല്ലാൻ പറയുമ്പോ സലാത്ത് ചെല്ലാണ്ടിരിക്കുമ്പോ ഞങ്ങൾ പറയാറുള്ളത്, കേരളത്തിലെ ജനങ്ങളെ നോക്കൂ, അള്ളാന്റെ റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ സലാത്ത് ചൊല്ലുമ്പോ അവർ എങ്ങനെ സലാത്ത് ചൊല്ലുന്നു എന്ന് നോക്കൂന്ന് ഞങ്ങൾ തമിഴ്നാട്ടിൽ പറയുമെന്ന് തമിഴ്നാട് ജമാഅത്തുൽ ഉലമാന്റെ പ്രസിഡന്റ്. ദീനിൽ നിങ്ങൾക്ക് കിട്ടുന്ന അഭിമാനത്തിൽ ഇതൊക്കെ സമസ്തയുടെ സമ്പാദ്യമാണ്. കേരളത്തിൽ ഇന്ന് കാണുന്ന എല്ലാ നിഅമത്തും സമസ്തയുടെ സമ്പാദ്യമാണ്. മൂന്നാമതായിട്ട് പറഞ്ഞത്, സമസ്ത കേരള ജമീഅത്തുൽ ഉലമാന്റെ വറക്കൽ സയ്യിദ് മുഹമ്മദ് ബലക്കൽ മുല്ലക്കോയ തങ്ങൾ റഹ്മഹുല്ലാഹു തആല റഹ്മത്തൻ വാസിഅ ഈ സമസ്ത തുടങ്ങിയത് നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമയുടെ അനുമതിയോടുകൂടെ ഇരുന്നു എന്നാണ് ഞാൻ മനസ്സിലാക്കിയിരുന്നത്. ഓരോ ആളുകൾക്കും അവരുടേതായ റിവായത്തുകളും ഖബറുകളുമുണ്ട്. ഈ വക കാര്യങ്ങൾ നമ്മളെ സന്തോഷിപ്പിക്കുന്ന വിഷയമാണ്. സമസ്തയുടെ സമ്പാദ്യമാണ് നമ്മൾ ഇന്ന് കേൾക്കുന്നത്. സമസ്ത കേരളത്തിൽ ഉണ്ടാക്കിയെടുത്ത അനുഗ്രഹങ്ങളെ അനുഭവിച്ചറിഞ്ഞ തമിഴ്നാട്ടുകാരായ ആലിമീങ്ങൾ പറയുമ്പോൾ അള്ളാഹു നിലനിർത്തി തരുമാറാകട്ടെ, സമസ്തയെ നിലനിർത്തി തരുമാറാകട്ടെ, സമസ്തയെ വിജയിപ്പിച്ചു തരുമാറാകട്ടെ. സമസ്തയുടെ പ്രവർത്തനങ്ങൾക്ക് നേതൃത്വം നൽകുന്ന സമസ്ത കേരള ജമീയത്തുൽ ഉലമയുടെ സയ്യിദുൽ ഉലമാക്കും 40 മുശാവറ മുഅമ്മറായ തങ്ങന്മാർ ആലിമീങ്ങൾക്കും അതോടൊപ്പം നിൽക്കുന്ന ആലിമീങ്ങൾക്കും പണക്കാർക്കും പാവപ്പെട്ടവർക്കും
അള്ളാഹു റഹ്മത്ത് ചെയ്യട്ടെ.